guys, welcome back to our channel. நான் உங்கள் மணி, நீங்கள் பார்த்துக்க மணி இன்வெஸ்டிங் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ திடீர்னு வந்து இருட்டாக இருக்குது எல்லாமே நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருங்க ஹாண்டர் ரைடு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாண்டர் ரைடு அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஹாண்டர் ரைடுனா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஹாண்டர் ரைடாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோரிங்லே நம்ம வந்து ஃபுல்லாக ரோட்டை பற்றி தான் நம்ம வந்து ஹாண்டர் பண்ணுவோம். அதாவது ஹாண்டர் ரைடு. அது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டன் அப்போ தான் போகிற வீடியோஸ் மோட்டிவேஷனாக வரும். நம்ம சேனல் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் போகிற ரியல் லைஃப் இன்சிடென்ட் இல்லை, உங்கள் லைஃப்பில் ஏதாவது அமானுஷம் நடந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம போடுவோம். அது எப்படி ப்ரோ அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மெயிலில் இல்லை டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம், மெயிலில் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். என் ஃபேஸ் கூட கிளியராக தெரியல உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போவே சவுண்டு உங்களுக்கு வண்டி போகிற சவுண்ட் கேட்டு தான் இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பெரிய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. புதுசாக பார்க்குறீங்க எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ, ஆல் செட் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, என் ஃபேஸ் கூட உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப டார்க் பிளேஸில் இருந்தோம். நான் பேசுகிற ஆடியோ எப்படி கேட்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே கைஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம போடுறது வேறு ஒன்றும் இல்லை. நைட் ரைடுனா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நைட் ரைடுனா பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோன்னு. அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பில்டிங் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம வந்து புது கண்டென்ட், அதாவது பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரோட்டில் ஏதோ சம்பவம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு அமானுஷ்யம் ரோட்டில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க சத்தியமாக தெரியல. ஆனால் நம்ம வந்து இது ஒரு புதுசாக இருக்குது. அதாவது எல்லாருமே போய் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறாங்க பெரிய பெரிய பில்டிங்கை. நம்ம வந்து ரோட்டில் போகும்போது நம்மளுக்கு எந்த பில்டிங் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அவுட்டர் பிளேஸில் அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா வச்சு போகிறோம். அதே மாதிரி தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா அது பிளான் பண்ணி தான் போவாங்க, இந்த பில்டிங் போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு. பட் நம்ம வந்து நோ பிளான் இல்லாமல் தான் நம்ம அந்த இடத்துக்கே போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ரேண்டமாக அந்த இடத்துக்கு போகும்போது அங்கேயே தான் நம்மளுக்கு ஒரு பில்டிங் இருந்தால் அந்த பில்டிங்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ சத்தியமாக எனக்கு எப்படி தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பார்ட் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி 11:30, அதாவது 12 போகுது மணி. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பில்டிங்கை நம்ம பார்க்குறோம், பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். அது இந்த பார்ட்லேயே வருமானு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த பார்ட்லன்னா அடுத்த பார்ட்டில் அந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோரிங் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்குற உங்களுக்கும் கடுப்பாகும், என்னடா வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு. அதுதான் நம்ம வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நம்ம 2 பார்ட்டாக போகலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் போகிறோம். ரியல் லைஃப் இன்சிடென்ட் வேறு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களுக்கு, அதாவது நண்பர்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதாவது அமானுஷ்யம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பேய்கிட்ட மாட்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். அப்படின்னா மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா சம்பவமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தூரம் போய் எது நீ நம்ம சிக்க போகுது, என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியல. ஆனால் நீ ஃபுல்லாகவே டே ஃபுல்லாக நைட்டு அதே மாதிரி நம்ம சேனலில் இதே மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ரியல் லைஃப் இன்சிடென்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஜின் அட்டாக் மீன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம நைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்தோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரைடு எப்போ போகிறீங்க, நைட் ஹாண்டர் ரைடு எப்போ போகிறீங்க நீங்கள் பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட உங்கள் கேட்ட கொஷினுக்கு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு கிளம்பியாச்சு. அதாவது நைட் வித் ஹாண்டட் எக்ஸ்ப்ளோரிங் ரைடு கிளம்பிட்டோம். அப்போயே கிட்டத்தட்ட நம்ம போய் 2 வாரம் கிட்ட ஆச்சு. ஏன் ப்ரோ இதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் நிறையா நம்ம போட்டுருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிலேயே கொஞ்சம் டைம் எல்லாமே கொஞ்சம் இதாச்சு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சனால அப்படி நான் வந்து வெளியே வந்துட்டு இன்றைக்கி ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுக்கிறது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே நம்ம இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியே வந்துவிட்டோம். மாதிரி நமக்கு இன்ஸ்டாலையும் சரி மெயிலையும் சரி எனக்கு ஒரே கொஷின் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன கொஷின் வருதுன்னா, ப்ரோ எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறாங்களே அது பார்த்திங்கன்னா உண்மையா அப்படின்னு நானும் இதை பற்றி 2-3 வீடியோஸ் பார்த்து நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா அந்த 2-3 வீடியோ கமெண்ட்லேயும் சரி அகெயின் இன்ஸ்டாலையும் சரி மெயிலையும் சரி எனக்கு வந்த ஒரு மெயில் இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரோ திஸ் இஸ் ட்ரூத் ஆர் ஃபேக் அப்படி தான் எல்லாம் கேட்குறாங்க. சத்தியமாக இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம எடுத்துக்கலாம். உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீப்புள் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஒரு பீப்புள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு பீப்புள் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள போய் உங்களுக்கு வந்து எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, என்ன ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்க எடுத்துவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்யூஷுவலி எல்லாருமே சொல்கிற ஒரே பதில் சிக்கன் பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குங்க. பிரியாணி வாங்கி தெரியா நம்ம கேட்குற ஒரு இன்ன வரைக்கும் நம்ம ஒரு கொஷினாக இருக்கட்டும், எல்லா பர்த்டேவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இருக்கட்டும், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஃபெஸ்டிவல் எங்கே போனாலும் சரி நம்ம என்ன கேட்போம், சாப்பாட்டுக்கு மட்டும் பிரியாணி போடுறியா அப்படின்னு கேட்போம். அதாவது பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் அப்படி கேட்போம். அவங்கக்கிட்ட போய் நீ என்ன சாப்பிட்ற, அவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சொல்லுவாங்க. வெஜ்ஜு சாப்பிட்ற பீப்புள்கிட்ட போய் என்ன கேட்டோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதான் எனக்கு டேஸ்ட்டும்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பார்த்தா இந்த பதில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்து இந்த பதில். இதில் என்னடா பண்ணுறது, இது என்னடா செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்போ ஒரு மக்கள் அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ரேண்டமாக. அவங்களே என்ன செய்வாங்கன்னா, ஓகே ஒரு பீப்புளுக்கும் ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, அமானுஷ்யம் அதாவது பார்த்திங்கன்னா பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 50% வச்சுக்கோங்க. அதே இல்லை அப்படி சொல்கிறவங்க ஒரு 50% அப்படின்னு வச்சுக்கோங்க. கடவுள் இருக்கிறது தான் 50, அதே மாதிரி இல்லைன்னு 50. அதே தான் கைஸ் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னாலே நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். அது ஒருத்தவங்க மைண்ட் செட் பொறுத்து இருக்குது கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் ரைடு ஸ்மூத்தாக தான் போகுது. ஹாண்டட் ரைடு நானும் ஏதோ ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எக்ஸ்ப்ளோரிங் கரண்ட் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸ்ப்ளோரிங் கரண்ட் போட பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கைஸ். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு சிம்பிளி சரத ப்ரோ, கிரே உல்ஃப் ப்ரோ, அவங்கள பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, ப்ரோ இனிமேல் போகலாம்ல. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் தானே பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் ஆக்ட் பண்ண மாட்டீங்கன்னா அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு டீம் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ் ப்ரோ எடுத்துக்கோங்க, சிம்பிளி சரத் ப்ரோ எடுத்துக்கோங்க, எக்ஸ்ப்ளோரிங் தமிழ் யூடியூபர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுற எல்லாருமே எடுத்து பார்த்துக்கோங்களா.
கண்டிப்பாக அவங்க கூட 2 பேர் அல்ல 3 பேர்னாச்சும் இருப்பாங்க. ஏன்னா 2-3 பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சமாளிக்க முடியும். அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல ஹாண்டர் இருக்கும், கண்டிப்பாக நீ இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இருந்தால் இருக்கும், பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதே சைக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா சைக்கோ, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்க்கு பயந்து இருக்க சைக்கோ இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களும் தலைமறைவாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம அமானுஷ்யம் அதாவது பேய்கிட்டங்கிறது நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் சைக்கோ கிட்ட நீங்கள் யாராலும் தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு சைக்கோ இருக்கான், உங்களை பிடிச்சிட்டான். சப்போஸ் ஒரு 2-3 பேர் கூட போனால் நீ தப்பிச்சுக்கலாம். இல்லை ஒருத்தராக போனால் நினச்சி பாருங்கள் என்ன ஆகும் நிலமை அப்படின்னு. அதே தாங்க நானும் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண பெருசு கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா டீம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாருமே உடனே பார்த்திங்கன்னா அவங்க யாருமே இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் மந்திரம், அதாவது பார்த்திங்கன்னா கயிறு, ஹிந்துஸ் முறைப்படி பார்த்திங்கன்னா கயிறு சொல்லுவோம். கயிறு என்னென்னா நம்ம சாமி கயிறு சொல்லுவோம், அந்த கயிறு சொல்லுவோம், இந்த கயிறு சொல்லுவோம், இந்த சாமி கயிறு அப்படி சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் முறைப்படி. அதே நீங்கள் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுங்களாம் பார்த்திங்கன்னா புனித நீர் வச்சுருப்பாங்க. கிறிஸ்டின்ஸும் புனித நீர் வச்சுருப்பாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸும் பார்த்திங்கன்னா குரானம், அதாவது பார்த்திங்கன்னா அது வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் போது அவங்கக்கிட்ட சேஃப்டி இருக்கும். சேஃப்டி பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் கைஸ், நம்ம பண்ணுறது நீங்கள் பண்ணுறது பெருசு கிடையாது. இவங்களை பார்த்து நான் பண்ணுறேன் ப்ரோ, அவங்கள பார்த்து நான் பண்ணுறேன் ப்ரோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியை வந்து வச்சுக்கணும். அப்போ தான் சப்போஸ் உண்மையாகவே அந்த இடத்துல நீங்கள் பார்த்து உண்மையாக உணர்ந்திருந்தாலுமே உங்களே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஸோ நான் கைஸ் பண்ணுறது நானும் ஃபுல்லாகவே இதாக இருக்குமா, பில்டிங் இருக்குமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் தரீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம உங்களுக்கு நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். அதே மாதிரி எனக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேவை, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் தான் கைஸ். அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு எடிஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உடனே வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதாவது பேயிடம் எதாவது மாட்டி ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்ககிட்ட எதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் கண்டிப்பாக நான் போடுவேன். இது
நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரேண்டமாக தான் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது பெருசு கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் போகிறோம் அப்படின்னு அவங்க டீமாக இருக்கட்டும் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா ஹாண்டர் ரைடு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் ரோடு சைடு. இப்போ தமிழ் யூடியூபர்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், தமிழ் யூடியூபர்ஸ் இது மாதிரி யார் வந்து ரைடு வீடியோ போடுறாங்க அப்படின்னு. ஹாண்டர் ரைடு அதாவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு அதே மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ரோட்டில் நான் அதை பார்த்தேன், ரோட்டில் இதை பார்த்தேன், நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே அப்படி போட்டது கிடையாது இது வரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் போட்டிருக்கா அப்படின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோடு சைடு நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். ரோடு சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு பில்டிங், அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் நம்ம பார்த்தோம், கைவிடப்பட்ட பங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்து வச்சு பண்ணல, நான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் பண்ணுறோம். இந்த ரோட்டில் நம்ம சூஸ் பண்ணி போகிறோம், ஓகே இந்த ரோட்டில் இந்த பில்டிங் இருக்குது, ஓகே நம்ம போகிறோம்டா அப்படின்னு பண்ணுறோம். அதில் நம்ம இந்த பில்டிங்கில் என்ன நடந்ததுக்கு சத்தியமாக எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் கிடையாது. நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தான் அந்த விஷயத்துக்கு போவாங்க, நம்ம தெரியாமே போவோம், பார்ப்போம் அதான் நடக்குது அப்படி. நானும் பார்த்துட்டே இருக்கேன் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பேய் இருக்கா இல்லையா? மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். உங்கள் சர்வே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அன்லாக் கொடுக்காது என்னாச்சு? நம்மளுக்குனே வருதா, நம்மளுக்குனே வரலையா? நான் ப்ரோ தனியாக புலம்புற ஆரம்பிச்சுங்க. அதான் கைஸ், ஓகே ஓகே. நானும் பார்க்குறது சிக்கவே மாட்டேங்குது, அப்புறம் சிக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் பேசுகிற ஆடியோ சத்தியமாக கிளியராக இருக்கான்னு தெரியல. சப்போஸ் கிளியராக இல்லைன்னா மன்னிச்சிருங்க, வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தா ஒன்று வேறு வழி இல்லை. அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு டவுட்டாக கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். இது எந்த ஊர் ப்ரோ, எங்கே தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கைஸ். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் சவுண்டு கேட்கல அப்படின்னா எனக்கு தான் திரும்பி வாய்ஸ் வருக்கும் போது இதாகும். கண்டிப்பாக இது வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் அதிகமாக போல் அமானுஷ்யம் நடக்குதுன்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பார்த்துட்டு ரோட் சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, ரோட் சைடில் வந்து இது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஷேர் பண்ணுறது நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படி தான் சொல்கிறாங்களே, நம்மளுமே பார்ப்போம்.
அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஹாண்டட் வித் ரைடிங்கை நம்ம சூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஒரு 2வது எபிசோட் ஹாண்டட் வித் ரைடிங். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ வரும். அதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நான் வந்து ஃபுல் எஃபோர்ட், என்னோடய ஃபுல் எஃபோர்ட் லிஜிட் போட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். இது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். வீடியோ நேரில் ஒரு வீடியோவோட சூப்பராக தெரியுது ஓரளவுக்கு எல்லாமே. நம்ம இதை பார்த்தே பைக் ஓட்டலாம் போல். ஒரு பக்கம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். ஆனால் எதுவுமே சுத்த மாட்டேங்குது இந்த இடத்துல. எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிடுவோமா பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த ரோட்டை பார்க்கும்போது நம்ம ஹெட்லைட், அதாவது பார்த்திங்கன்னா வண்டி ஹெட்லைட் தான் அதிகமாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் லாரி, பஸ், காரு இதெல்லாம் போகும்போதே ஓரளவுக்கு இது வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஹைவே தான். ஆனால் இது எந்த ஊர் ஹைவே, இது எங்கே இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து மறுபடியும் வீடியோ பண்ணுவீங்க அப்படின்னா அதுதான் நம்ம கிடையாது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கப்புறம் இன்னும் இதை தாண்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஊர் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வித் ஹாண்டட் வித் ரைடிங் சீரீஸில். மற்றவங்கள பகலாக ரைட் பண்ணால் நம்ம நைட்டில் ரைட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் யூடியூப்லேயே இந்த ஹாண்டட் வித் ரைடிங் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஹாண்டட் வித் ரைடிங்னு ஒரு ரைடு போகிறோமா, இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போகிறோமா, இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமா அப்படின்னு போவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ அதே மாதிரி தான். அந்த பில்டிங் போகிறோமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமா, சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சூஸ் பண்ணிட்டு இந்த ரோட்டில் போகிறோமா, அதுலேயே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக பில்டிங் சிக்குதா, எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோமா, நம்ம தான் அது மாதிரி இருக்கோம். பார்ப்போம். இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரிங்கிறதுக்கு இடையில நானும் ஏதோ சிக்கும், ஏதோ பில்டிங் சிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கைஸ். எதுவுமே இருக்க மாட்டேங்குது. பார்ப்போம். இந்த வீடியோ வேறு எத்தனை நிமிஷம் வருது, எத்தனை நிமிஷம் ஓடுதுன்னு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டாக மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளே இருக்கட்டும், இப்போ நானாகவே இருக்கட்டுமே, என்ன தான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டாலும் நம்ம வந்து பார்த்தோம்னா அது எவ்வளோ நிமிஷம் அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அந்த நிமிஷத்தை பார்த்தா நம்ம உள்ளே போவோம். எடுத்த உடனே ஒரு வீடியோ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படின்னா என்னடா இது, இந்த வீடியோ 3/4 மணி நேரம் 1 மணி நேரமா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டைம் தான் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைமிங் அப்பாகுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சில எல்லாத்துக்கும் நல்லது தான். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம டைமிங் பார்க்கல, நம்ம வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும், அதாவது நம்ம நண்பர்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோடய நோக்கம். அது எவ்வளோ டைம் குறைச்சாலும் சரி,
எத்தனை பார்ட்டாக போனாலும் சரி அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜோடு பார்க்கணும் ஓகே அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வீடியோ தருவோம் கண்டிப்பாக. என்ன ப்ரோ நீ இப்படி வீடியோ தந்துருக்கேன் அப்படிலாம் நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏதோ தானு வீடியோ போடுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபுல் ஃப்ளெட்ஜடு ஃபுல்லாகவே இதில் இறக்கிடுவோம். அந்த மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். நம்ம ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அப்போ அது வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே தெரியும். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் செட்டிங் அப்போது நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே நெக்ஸ்ட் பார்ட் 2 நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் பார்ட் 2 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ட் 2 தான் நம்மளுக்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ கம்மிங் சூன் கைஸ்.